எனக்கு வியூஸ் வேணும், எனக்கு அட்டென்ஷன் வேணும், அதுக்காக நான் யாரை வேணா எவ்வளவு வேணா ஹேட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிற மீம் கிரியேட்டர் நீங்களா? இன்னொருத்தர் மேல ஹேட் ஸ்ப்ரெட் பண்ணாதான் என்னோட ஈகோ பூஸ்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிற ரியல் ஆர் ஃபேக் அக்கவுண்ட் நீங்களா? இது ரெண்டுல நீங்க எந்த கேட்டகரியா இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகி அதுக்கு பயங்கரமா ஹேட் வந்தது. அது நடந்தே கொஞ்சம் வாரம் இருக்கும். பட் திருப்பியும் அதை தோண்டி எடுத்து இப்ப டிஸ்கஸ் பண்ண போறோம். அந்த வீடியோல அவங்க பண்ணது கரெக்டா, அவங்களுக்கு வந்த ஹேட் ஜஸ்டிஃபைடா அண்ட் வேற சில இம்பார்ட்டன்ட் திங்ஸும் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ வாங்க கைஸ், வீடியோ உள்ள போலாம். நான் அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு தோணுனது, why are they behaving like some public nuisance? மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம்னா இதுதான் போல, அட்டென்ஷன் சீக்கிங்கா பிஹேவ் பண்ணிட்டு இருப்பாங்க பப்ளிக்ல அப்படின்னா டு பி ஆனஸ்ட் நான் நினைச்சேன். பட் நான் ஒரு நல்லவங்கிறனால ஐ டென்ட் வாண்ட் ஜட்ஜ் டூ குவிக். நான் ஆல்ரெடி ஜட்ஜ் பண்ணிட்டேன் கைஸ், நாட் கன்னா லை. ஸோ இன்னும் கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போஸ்ட் பண்ண பேஜ் அக்கவுண்ட் அது உள்ள போய் பார்த்தேன். இவங்க மட்டும் இல்ல, நிறைய பேரு இந்த ஓவர் ரேட்டட் ஓவர் பிரைஸ் ஜென்சி கஃபேல போயிட்டு பாட்டு பாடிட்டு வைப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அடிக்கடி ஒரு மினி கான்சர்ட்டே அந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து லைசன்ஸ் இருக்கா, பெர்மிஷன் இருக்கா, அதெல்லாம் எனக்கு தெரியல. திஸ் ஹாஸ் பின் ஹேப்பனிங் ஃபார் குவைட் சம் டைம். ஸோ அந்த கஃபேக்கு சாப்பிட வர பீப்புளா இருக்கட்டும், வைப் பண்ற பீப்புளா இருக்கட்டும், தே ஆல்ரெடி நோ திஸ் வாஸ் கோனா ஹேப்பன். அண்ட் இன்னும் சில வீடியோஸ்ல ரேண்டம் பீப்புள் வைப் பண்றது மட்டும் இல்லாம வேற சில கிரியேட்டர்ஸ் அண்ட் லைக் மீடியா பர்சனாலிட்டிஸ் கூட அந்த இடத்துக்கு வந்து இந்த வைப் செஷன்ல they were a part of it. But இந்த வீடியோ மட்டும் தான் வைரல் ஆச்சு because of how much hate it received. They were literally doing the same thing that everybody else was doing. அந்த வீடியோல ஸ்பெசிஃபிக்கா it looked like other people were not vibing to that. அவங்க மட்டும் வந்து கொஞ்சம் attention seeking பிஹேவ் பண்ணிட்டு இருந்த மாதிரி தான் இருந்தது. பட் this is a very common thing that is happening there and எல்லாரும் அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்க பண்ணது கரெக்டா தப்பா அது சொல்றதுக்கு முன்னாடி இந்த கஃபே இருக்கிற ஒரு லொகேஷனை பத்தி நான் கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணணும். பேசிக்கலி this cafe is located in a place where பக்கத்திலேயே மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக பாதி ரோட பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. டுடேஸ் இன்கன்வீனியன்ஸ், டுமாரோஸ் கன்வீனியன்ஸ் அதெல்லாம் போட்டு மூடி வச்சிருக்காங்க பாதி ரோட. இந்த கஃபேக்கு முன்னாடியில இருந்து வர்ற வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இந்த சந்து வழியா தான் அதர் சைட் ஆஃப் த ரோடுக்கு போகணும். இந்த கஃபேயை தாண்டி போகும்போது இந்த கஃபே பக்கத்துல எல்லாரும் பைக்கு, காரு, மக்கள் எல்லாரும் உட்காந்து வைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வைப் பண்ணிட்டு இருக்கிற பீப்புள்லாம் முக்காவாசி ரோட்டை மறைச்சிட்டானுங்க. எஸ்பெஷலி இந்த கார்ல வர்ற மக்கள்லாம் they think they own the road and they are parking their car on the road and they are vibing to the music. எஜுகேஷன் சிபிஎஸ்சில தானே படிச்சீங்க, ஐசிஎஸ்சியா? வாவ், இட் ஷோஸ் ஆக்சுவலி. இந்த மாதிரி ரோட்ல நின்று வைப் பண்றவங்களை ஹேட் பண்றதுக்கு விட்டுட்டு கஃபே லிமிட்ஸ்ல நின்று வைப் பண்ணிட்டு இருக்கிற ரெண்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஹேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. சபாஸ் மாமா, சபாஸ். உங்களுக்கு ஒரு மினி கான்சர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், இல்ல மியூசிக்கை போட்டு டான்ஸ் ஆடணும், பாட்டு பாடணும், அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணுச்சுன்னா there are specific places dedicated to that. அங்க போயிட்டு நீங்க வைப் பண்ணுங்க, மியூசிக்கை போட்டுட்டு பாடுங்க, கத்துங்க, என்ன வேணா பண்ணுங்க. பட் பப்ளிக் spaces are not for that because you are sharing this space with other people like me and I hate loud noises. பட் இத பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்கு நான் இந்த வீடியோ பண்ணல. So let's go to the second question. அவங்களுக்கு வந்த ஹேட் ஜஸ்டிஃபைடா? டு பி ஆனஸ்ட், இந்த ரெண்டு கண்டென்ட் கிரியேட்டர்ஸையும் நான் எந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் ஃபாலோ பண்றது கிடையாது. அவங்க கண்டென்ட்டை பார்க்கறது கிடையாது. இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. ஸோ ஐ ஜஸ்ட் டோன்ட் வாட்ச் தெம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தேர் ஓன் ஃபாலோவர்ஸ் அண்ட் தெம்செல்வ்ஸ் ஆஸ் அ கண்டென்ட் கிரியேட்டர், ஒரு தேர்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது ஐ ஃபீல் லைக் அவங்க மேல நீங்க பண்ற ஹேட் இஸ் ஜஸ்ட் too much. And most of this hate வந்து it looks very forced and ஒரு மாதிரி திணிக்கிற மாதிரி இருக்கு. And especially இந்த meme creators. Don't get me wrong, there are some good meme creators, but அதுக்கு ஈக்குவலா கேவலமான shitty meme creators who make absolutely unfunny memes. இல்லாட்டா யாராச்சும் வீடியோவை அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் எடுத்து கட் பண்ணி போட்டு அதுல வியூஸ் பாக்குற meme creators இருக்காங்க. சும்மாவே இவனுங்கெல்லாம் யார் மேலடா ஹேட் பண்றது, என்னடா கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்னு உட்காந்துக்கிட்டு இருப்பானுங்க. இதுல இந்த கண்டென்ட் வேற சிக்கிடுச்சா, இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு உரின்னு உரிச்சிட்டாங்க. தி ஐரனி ஆஃப் திஸ் ஹோல் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, இதே கஃபே முன்னாடி இவனுங்களே நின்னுட்டு இருந்தானுங்கன்னா இல்லாட்டா இவனுக்கு பிடிச்ச ஆக்ட்ரஸ் இல்ல ஆக்டர் யாராச்சும் உட்காந்து இதே மாதிரி சில கஃபே முன்னாடி வைப் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஓ மை காட், they are so humble, down to earth, எப்படி ரோட்டு கடையில ரோட்ல நின்று வைப் பண்றாங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வந்து ஜால்ரா போட்டிருப்பாங்க. இவங்களுக்கு பிடிக்காத ஒரு இன்ஃப்ளூயன்சரோ கண்டென்ட் கிரியேட்டரோ அந்த மாதிரி பண்றாங்கிறதுக்காக எந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மா இருந்தாலும் ஹேட் ஆர் நெகட்டிவ் இமோஷன்ஸை ட்ரிகர் பண்ற மாதிரி கண்டென்ட்டா இருந்தா ஈஸியா ரீச் ஆகும். ஏன்னா அதுல நிறைய இன்டராக்ஷன் இருக்கும், நிறைய பேர் ஷேர் பண்ணுவாங்க, லைக்
பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க, கமெண்ட் செக்ஷன்ல சண்டை நடக்கும். அந்த போஸ்டோட ஆக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். சோ மீம் போட்டவனுக்கு லைக்ஸ், ஃபாலோஸ், ஷேர்ஸ் எல்லாம் அப்படியே குமியும். ஆனா யார பத்தி மீம் போடுறாங்களோ they are the ones that are actually getting affected. and இவனுங்க பண்ற கண்டென்ட் எல்லாம் ரியலா ஃபேக்கா ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்ட் செக் கூட பண்ணாம they just make content out of it and share it. அப்படி துப்பிட்டு கிளம்ப பாரு. அதனால என்ன நடக்குது, அதோட இம்பாக்ட் என்ன, அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. அந்த மொமெண்ட்ல அந்த கண்டென்ட் வந்து ரீச் ஆகும். அதுக்காக நாங்க என்ன வேணா பண்ணுவோம். அது ஃபேக் இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க ஷேர் பண்ணுவோம். அது ஃபேக் இன்ஃபர்மேஷன் கூட தெரியாம நம்ம மக்கள் அதுக்கு மேல கமெண்ட் செக்ஷன்ல உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. எத்தனையோ பேரு அனானிமஸா இருந்து எவ்வளவு நல்ல விஷயம் பண்றாங்க தெரியுமா? மானிட்டரியா இருந்தாலும் சரி, ஆக்டிவிசமா இருந்தாலும் சரி, அனானிமஸா இருந்து எத்தனையோ பேரு சொசைட்டிக்கு ஹெல்ப்ஃபுல்லான விஷயங்கள் பண்றாங்க. பட் மீம் கிரியேஷனுங்கிற பேர்ல இவ்ளோ ஹேட் அண்ட் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றதுக்கு மூத்திரத்தை குடிக்கலாம். யாருக்குமே நம்மள தெரியாது, ஒரு ஸ்கிரீன் பின்னாடி ஒளிஞ்சுக்கலாம், என்ன வேணா ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற தைரியத்துல தானே சுத்துறீங்க. ஷேர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் யோசிச்சிருக்கீங்களா? நம்ம ஷேர் பண்ற கண்டென்ட்டோ இல்ல கமெண்டோ அந்த ஸ்கிரீன் பின்னாடி இருக்கிற ஒரு ரியல் லைஃப் பர்சன் தான் படிப்பாங்க, பாப்பாங்க, அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த விஷயம் இட் மைட் ஹர்ட் them, it might make them feel bad about themselves. Oh wait, you are doing that to make them feel bad. ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் ஊருப்படவே மாட்டே. நீ சொல்ற அதே கெட்ட வார்த்தை, அதே நெகட்டிவ் விஷயத்தை இன்னொருத்த உன்கிட்ட சொன்னா உனக்கு இப்படி குடுகுடுன்னு இருக்குமா ப்ரோ? இருக்காதுல, வலிக்கும்ல. அதே மாதிரி தானே அவங்களுக்கும். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அண்ட் பிடிச்ச கண்டென்ட் கிரியேட்டர்ஸே பப்ளிக்காவே வந்து சொல்லியிருக்காங்க how they are struggling mentally because of all the online hate and negativity. அவங்க கஷ்டத்தை ஆன்லைன்ல இத்தனை லட்சம் மக்கள் முன்னாடி ஷேர் பண்ணும்போதும் உங்களுக்கு அது கண்டென்ட்டா தான் இருக்கும். அவங்கள பார்க்கும்போது என்னடா இவங்க அட்டென்ஷன் சீக்கிங்கா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு தான் தோணும். ஏன்னா இவ்வளவு நாளா நீங்க அவங்கள கண்டென்ட்டா மட்டும் தானே பாத்தீங்க, நாட் as ஹியூமன் பீயிங். இல்ல சோஷியல் மீடியானா அப்படிதான், ஹேட் வரதான் செய்யும், மக்கள் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணதான் செய்வாங்க. they should learn to deal with it அப்படின்னு தூக்கிட்டு வருவீங்கன்னு எனக்கு தெரியும். சோஷியல் மீடியாவா இருந்தாலும் சரி, நேர்லையா இருந்தாலும் சரி, abuse is abuse. Just because it happens behind a screen, it doesn't mean that they have to put up with your bullshit. அண்ட் எல்லா கிரியேட்டர்ஸும் எல்லாருக்கும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கண்டென்ட்டோ இல்ல கிரியேட்டரோ பிடிக்கலன்னா அந்த கண்டென்ட்டை இக்னோர் பண்ணுங்க, கிரியேட்டரை இக்னோர் பண்ணுங்க. ரீல் வந்ததுன்னா அழுத்திட்டு போய்கிட்டே இருங்க. இல்லாட்டா கீழே நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு. இட்ஸ் that simple. அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஹேட் கமெண்ட் போடுறது, அட்டாக் பண்ணி கண்டென்ட் போடுறது, இதெல்லாம் உங்க கேவல புத்தியை தான் காட்டுது. அண்ட் இந்த ஹேட் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த கண்டென்ட் எல்லாம் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு லைக் போடுற உங்களுக்கும் இந்த தற்கொலைகளுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனை நீங்க ஹேட் அண்ட் வயலன்ஸ்க்கு யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ஃப்ரீடம் இருந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் guys. If you like the video, like and share the video. இந்த வீடியோ பத்தி உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. And let us meet in the next video. Bye bye.